வணக்கம், வெல்கம் டு TRB6 சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியிலேருந்து எந்த நியூஸ் போட்டாலும் உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா, ஸோ பிப்ரவரி மாதம் வந்து நடந்த நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து சிவில் லிஸ்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின் வந்து ஸ்டார் கொஷினுக்கு மார்க் கொடுத்தனால நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 100க்கு மேலே மார்க் எடுத்தவங்களுக்கும் சிவில் லிஸ்ட்டு இல்லை, அவங்க நேம் வந்து சிவில் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின் பேப்பர் வந்து தரமில்லை அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு, அதாவது போஸ்டிங் போடுறது வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த 2 வாரத்துக்கு ரத்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டிஆர்பி வந்து அதுக்கான என்ன பதில்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு டைம் டேபிள் போட்டிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு மந்த்து வந்து இந்த மாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி வந்து அதாவது அவங்களோட டைம் டேபிள் படி இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டைம் டேபிளில் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் வந்து நியமன தேர்வு தேர்ச்சி பெற்று அதில் வந்துட்டு போஸ்டிங் பெற்று வர்ற ஆசிரியர்களுக்கு வந்து ஜூன் மாதம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி வந்து பிளான் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ ஓகே அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க இந்த மாதிரிலாம் போஸ்டிங் போடுறது அப்படிங்கிறது. இந்த கேஸ் போட்டனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ ஜூன் மாதம் நடக்க வேண்டியது வந்து ஜூலையில் கூட நடக்கலாம் நம்மளுக்கு, ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து நடந்துடும். ஸோ இந்த மாதிரி கேஸ் போட்டவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, எக்ஸாம் வைப்பாங்களான்னா அது வந்து எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, மற்றபடி வந்து வேறு ஏதாவது பண்ணலாம். ஸோ ஏன்னா எல்லாத்துக்குமே சேமாக தான் மார்க் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ எக்ஸாம் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வரும். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மார்க்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம எதுவும் வந்து அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. மேபி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணால் எல்லாத்துக்குமே வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோட கையிலையும் நம்ம கவர்மெண்ட் கையிலையும் இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வீக்ஸில் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அட்டவணைலாம் கொடுத்துட்டு போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுக்குறப்போ கொஞ்சம் நம்பிக்கையாக நம்மளும் இருக்கலாம். ஸோ யாருமே வந்து கவலைப்பட வேணாம். சிவில் லிஸ்ட்டு போயிட்டு வந்தவங்களும் சரி, ப்ளஸ் வந்து இப்போ கேஸ் போட்டவங்களும் சரி, எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு படித்து தான் போயிருப்போம். ஏன்னா வந்து உடனே சிவில் லிஸ்ட்டு போனவங்க வந்து உடனே வந்து காசு கொடுத்து போனாங்க, அப்படி போனாங்கங்கிற மாதிரி செய்திகள்லாம் வரல, அதெல்லாம் வந்து பொருளை. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் படித்து எல்லாமே எழுதியிருப்போம். ஸோ அவங்களுக்கும் வந்து சஃபர் ஆகியிருப்பாங்க. சிவில் லிஸ்ட் போனவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருப்பாங்க, எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களும் மன உளைச்சலில் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து தீர்வு வந்து அவங்க தான் கொடுக்கணும். இதுக்கிடையில் வந்து இவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, நம்ம டீச்சர்ஸ்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அது வந்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.